ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஷன் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஒரு கிருஷ்ணருக்கான ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஸ்பாஞ்ச் ஸ்டார் வேணும், அப்புறமா ஒரு கம்மு, அப்புறமா வந்து 2 பாட்ஸ் நமக்கு வேணும். நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சும்மா நாங்களே ஒரு பாட் வாங்கி டெக்கரேட் பண்ணி பொங்கல்லாம் செஞ்சோம். ஒன் பார்ட் தான் இருக்கு. நான் கடையில் 2 பார்ட் நான் வச்சுருக்கேன். இன்னொரு பார்ட் இல்லை. நாங்கள் பண்ணதுனால எங்களுக்கு தெரிஞ்ச டிசைன் போட்டிருக்கோம். அப்புறமா கிருஷ்ணர் சிலை வேணும். இதோ பார்த்தீங்கன்னா இதோ இங்கே ஒரு சிலை இருக்கு. மூணு சிலை வச்சிருக்கேன். இந்த ஒயிட் கலர் சிலை ஒன்று என்னோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும். நீ கிளம்பு. ஏமா பாவம் அந்த பொண்ணு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிய. ஹலோ அங்கிள், உங்களுக்கு என்ன வந்தது? நான் தானே காசு தரேன், நீங்க போயிட்டே இருங்க. இவரு பிடிச்ச பொண்ணாதான் இருக்கும் போல. சரி ஓகே, நான் ஸ்கூல் பஸ்லயே போய்க்கிறேன். நீ பசங்களா கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, நடுவுல உட்காந்துக்கிறேன். சரி ஓகே வாங்க. நம்ம ஃபியூச்சர் கதாநாயகிஸ்க்கு இப்போ ஒரு சும்மா ஏதாச்சும் கிரிக்கிற மாதிரி வச்சுட்டு இது கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் நாங்கள் காலையே கும்பிட்டு எல்லாமே மாட்டிட்டு நார்மல் ட்ரெஸ்க்கு மாறிட்டாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுக்கோல, அதில் வந்து இப்படி ரெண்டு உருண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த கௌதமே வாலண்டியரா போட்டதே வேஸ்ட் போல. யாரையாவது போட்டுக்கலாம். இன்னும் நேரமாச்சு, வரவே இல்லை பாருங்க. ஸ்கூல் பஸ்ஸே வந்துருச்சு. பசங்க டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா இறங்கி வாங்க. ஓகே மேம், ஓகே மேம். மேம் எங்களுக்குலாம் ஃபிளாக் கொடுங்க மேம். ஓகே ஸ்டூடெண்ட், அங்க வச்சிருக்கேன் பாருங்க. யார் யாருக்கு என்னென்ன ஃபிளாக் வேணுமோ எடுத்துக்கங்க. வாங்க எடுத்துக்கலாம். ப்ளூ இருக்கு. ரோஷினி, நீ எல்லாரும் எடுத்து கொடுத்துரு. ஓகேப்பா, இதாங்க எல்லாமே கொடுத்துட்டேன். ஆளுக்கும் ஓட்ட எடுத்துக்கங்க. எனக்கு இது கொடுப்பா. எனக்கு இதுதான் வேணும். எனக்கு இது சூப்பரா கம் இருக்கு. கௌதமி உடனே மேம் கூப்பிட்டு இருந்தாங்க. மேம் நான் வாலண்டியரா வந்திருக்கேன் மேம். என்ன பண்ணணும்? கௌதமி எல்லா வேலையும் முடிச்சு போய் ஓரமா உட்காரு. அடிச்சு மேம் கோல் பண்ணாங்க போல. சரி ஓகே, போய் ஃபிளாட் கேப்போ. ஃபிளாட் கொடுங்கப்பா. இதா கௌதமி, எனக்கு இதெல்லாம் வேணாம். இதோ இந்த ஃபிளாட் தான் வேணும். இப்போ மேம் கிட்ட போய் கேட்போம். மேம் என்ன வேலை மேம் பண்ணணும்? கௌதமி வந்து ஒரு வேலையும் நீ செய்யல. வந்ததே லேட்டு. இங்க பாரு, ஃபிளாகையும் தலைகீழ ஒட்டி இருக்க. கரெக்ட் பண்ணு. கொஞ்சம் கடவுளே, இன்னைக்கு எல்லாமே தப்பா நடக்குது. சரி ஓகே, கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சைலண்டா இருங்க. ஏன் சத்தம் போடுறீங்க? ஃபிளாக் ஏத்த போறோம். ஃபிளாக் சல்யூட் ஆர்டர். ஓகே ஸ்டூடெண்ட், தமிழ் தாய் வாழ்த்து பாடுற பசங்கலாம் வாங்க. நீ மாடி நிசு கூப்பிடுறாங்கடி. போய் ஸ்டேஷன் இல்லங்க. நெக்ஸ்ட் டான்ஸ் இருக்கு. மது போய் டான்ஸ் ஆடுங்க. மது சூப்பர் டான்ஸ் ஆனாங்க. நெக்ஸ்ட் யூகேஜி A3. ஃபர்ஸ்ட் 2 வெஜிடபிள் வந்து ஆடுங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட். நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆடணும். ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, கிரேப்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ எல்லாரும் சூப்பரா டான்ஸ் ஆடுங்க. நெக்ஸ்ட் டிராயிங்
காம்படிஷன். நதியா அண்ட் மனோஸ்ரீ வாங்க. மேம் நான் உங்களுக்கு காம்படிஷனுக்கு ஹெல்ப் பண்றேன் மேம். ஓகே கௌதமி, இதையாச்சும் சரியா பண்ணு. ஹை, நம்ம பெயிண்ட் எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டோம். நாம சூப்பரா இந்த வாட்டி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கம் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஃபிளாக் மாதிரி ஒரு கம் போட போறோம். என்னடி இது இவ்வளவு கம்ம ஊத்துறா? அச்சச்சோ, நல்லாவே வராது போல. சரி ஓகே, ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கோலமா வச்சிருக்கோம்ல, அதை வந்து ஃபில் பண்ணிடலாம் மேல. நீ என்ன கோலமாவுல மிக்ஸ் பண்ற? நல்லா இருக்குமா? நீ வேணா பாரு, நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு எடுத்து நம்ம ஃபிளாக் மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கோலமாவு எடுத்து நெக்ஸ்ட் லைன் போடலாம். அதுக்கப்புறம் கிரீன் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர்ல போடலாம். கம் நிறைய போட்டு உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்ச் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஒட்டிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நிறையாவே வந்து பொங்குற மாதிரி நம்மளுக்கு வேணும்ல. மனோஸ்ரீ சூப்பரா ஃபில் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் நதியா, நீ என்ன கிராஃப்ட் பண்ண போற? மேம் நானும் ஃபிளாக் வச்சு தான் மேம் பெயிண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த செக்ரம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சாஃப்ரான் கலர்ல மேல பெயிண்ட் பண்ணலாமா? எங்க என்னோட ஃபிளாக் காணோம்? கொஞ்சம் மேம் திட்ட போறாங்க. இது மலரே ஃபிளாக் பாத்தியா? இல்லப்பா. தக்ஷா என் ஃபிளாக் பாத்தியா? இல்லப்பா. அதோ அது என் ஃபிளாக் மாதிரியே இருக்கு. போய் எடுத்து வந்துடலாம். எப்படியோ தாண்டி போயிடணும். அப்பா கொஞ்சம் என்ன பண்ற? சாரிப்பா, கால் தரைக்கு பெயிண்ட் எல்லாம் கொட்டிருச்சு. உனக்கு என் மேல பொறாமதே, அதனால தான் வீட்டுக்கு பெயிண்ட் கொட்டினேன். இல்ல சாரி தெரியாம தான் கொட்டிருச்சு. அப்பா கால் வலிக்கிருச்சு. காமெடியா இருக்கு. எப்படி கிண்டல் பண்ண? வைரஸ் அழுக்காயிடும். இப்ப பாரு ஃபுல்லா பெயிண்ட், உன் முகம் எல்லாம் பெயிண்ட் இருக்கு. கௌதமி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். போய் அந்த முகம் ஓரமா உட்காரு. சாரி மேம், இவங்கெல்லாம் தெரியாம வாலண்டியரா போட்டதுக்கு என்னதான் சொல்லணும். போ, மிஸ்ஸுக்கு என் மேல இன்னும் கோவம் தெரியல போல. எனக்கு பிரைஸ் தரக்கூடாதுன்னு நீ இவ்வளவு சீன் போடுறியா? இப்ப என்ன பண்றது? ஓகே இந்த கிரீன் கலர் இப்படி போட்டு அடிச்சு விட்டுருவோம். நெக்ஸ்ட் மேல சாஃப்ரான் கலர்லயும் இந்த மாதிரி மாடர்ன் ஆர்ட்னு சொல்லிடலாம். நான் பண்ணதே போச்சு. மேம் ஃபினிஷ்டு மேம். வாவ், ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க, மனோஸ்ரீ அண்ட் நதியா. ஆனா வின்னர் யாரு தெரியுமா? மனோஸ்ரீ. இல்ல மேம், நதியாக்கு கொடுங்க. சரி எல்லாம் வெள்ளை எடுத்து விடுங்க. இந்த மாதிரி ஜாலி. அப்பா எனக்கு gift இருக்கு. வாலண்டியருக்கு எப்பவுமே நம்ம ஒரு gift தருவோம். அதை இந்த வாட்டி கட் பண்ணிட்டு நாம செகண்ட் பிரைஸா தர போறோம். கொஞ்சம் போ. இதான் மனோஸ்ரீ, உனக்கு மிக்கி மவுஸ் gift set. ஹை, பாக்ஸ் பென்சில். இத வந்து இந்த கிருஷ்ணரோட பிடிச்ச மாதிரி பென்சில் செட். ஹை, சோஃபியா செட்டா. இது சாய்ந்த பாட்டி மனோஸ்ரீ வாடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் உனக்கு இதெல்லாம் ஓபன் பண்ணி காமிக்க மாட்டேன். சுமாஷினி, நீ என்கிட்ட வா, நானும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். டிசைன் தான் வேற, ஆனா சேம் ப்ராடக்ட் தான். சரி ஓகே, எக்ஸ்ட்ரா கிருஷ்ணர் வேற ஒன்று போச்சு. நானும் போறேன். அம்மா கம்மு செம்மையா கால் கலக்கிருச்சு. கெனடி, எனக்கு ஃபுல்லா நீ விழுந்து வரையிட்டு இருக்க. காமெடியா இருக்கு. உன் ட்ரெஸ் பாரு. கம் வேற ட்ரெஸ்ல ஒட்டிக்கிச்சு. என்னுடைய புது ட்ரெஸ் எப்படி ஆயிடுச்சு பாரு. உனக்கு நல்லா வேணும், யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. ரிக்ஷால ஏத்தல, அவ்வளோ சேஃப் போட்டேன். சாரிப்பா, இதுக்கு மேல அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். வச்சுட்டு எங்க அம்மா திட்ட போறாங்க. அவள் எப்படியாவது போட்டோம். வாங்கப்பா, நம்ம gift ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓகே சும்மா அப்பப்போ அப்படியே மேலே ஒட்டிடுங்க. லாவெண்டர் கலர்ல இருக்கு. மிஸ் சொன்னாங்க இத பார்த்து ஓபன் பண்ணணும்னு. ஏன்னா பின்னால போர்டு இருக்காமா. ஹை, போர்டு இருந்தா எழுதலாமே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம உள்ள கம்மியா போட்ட கூட எழுதி அனுப்பிச்சிடலாம். ஏபிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி மார்க்கர் ஸ்டிக்கர்லாம் கூட இருக்கு. ஆமா, இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணு. இது பாத்தியா, இந்த பாக்ஸ் வந்து நல்ல ஸ்டீல் மாதிரி இருக்கு. உடையவே உடையாது தெரியுமா? இது வந்து கொஞ்சம் குட்டி வாயா இருக்கனால குட்டியா பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா இருக்கிற மொத்தமா வந்து இதுக்குள்ள போட்டு அடைக்க முடியும். இங்க பாரு, எரேசர் கொடுத்திருக்காங்க, ரெண்டு பென்சில் கொடுத்திருக்காங்க. ஒரே டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஒரு ஷார்ப்னர் இருக்கு. இது ஷார்ப்னர் யூஸ் செய்யட்டுமா? ஓபன் பண்ணாதே, வெயிரி. சரி ஓகே, இந்த மார்க்கர் எடுத்து பேக் சைடுல நம்ம எழுதி பார்ப்போம். எழுதுறியா? எதுக்கு எழுத போற? கவிதா விழித்தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அவங்க பேர் தான் எழுத போறேன். இது கவிதா விழித்தா எழுதலாமா? ஹை, சூப்பரா எழுதுது வினிதா. இதுவும் நல்லா எழுதுது. பின்னாடி இது மேக்லயே எரேசர் கொடுத்துருக்காங்க, டஸ்டர் மாதிரி. அதை வச்சு அழைச்சு பாரு. ஹை, அழைச்சிருச்சுடி. ஹாப்பி பர்த்டேப்பா. அவங்க பேர் வந்து ஐஸ்வர்யா. ஹாப்பி பர்த்டே ஐஸ்வர்யான்னு எழுதுறியா?
இருக்கு. ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணனும்னா வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல விஷ் பண்றோம். பை. School, theater, mall, 5,000 shops, offices, multi-specialty hospital, world-class sports facilities. தெரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வீட்டுக்கிட்ட நல்ல மழை அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் வீட்டாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் லைட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் உடனே ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணனால வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட செம்மையாக மழை பெய்யுதுன்றதுனால எங்களால் அவுட்டோர் எங்கேயும் போக முடியாது. ஸோ வந்து வீட்டுக்குள்ளேயே பண்ண டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஐடியா பண்ணோம். ஸோ அந்த கேமுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி, இதோட டிவி கலர். சரி வச்சு நம்ம வந்து கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் எப்படி இருக்குது நம்ம வந்து இதை நம்மளா செஞ்சோம்ல இந்த கிராஃப்ட், இதை வச்சு நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணுமா? இருங்க நான் போய் அங்கே செட் பண்ணிட்டு வந்தேன். முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இது நான் இப்போ பண்ண போகிறேன். சும்மா இப்போ நான் போயிட்டு கேம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தான் நடத்துவேன். ஏன்னா குட்டீஸ் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் அடுத்து பார்த்து அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து விளையாடுறாங்க. ஸோ எனக்கு வந்து சப்ஜெக்ட்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ எனக்கு வந்துட்டு என்னென்ன கொஸ்டின் இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். டிவி வந்துட்டு அப்போ ரெடியாக வச்சுருக்காங்க. டிவி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து என்ன சப்ஜெக்ட்ன்றதுனால கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஜியோ வச்சுருக்காங்க. ஜியோகிராஃப் சீனியர் சிசர் அதில் போட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஜியோகிராஃபி தான் இன்னொரு சப்ஜெக்ட் எனக்கு வந்து இருக்குது. இப்போ செகண்ட் வந்து என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ செகண்ட் ஒன் வந்துட்டு எனக்கு வந்து டீச்சர் எழுதி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சப்ஜெக்ட் தான். இருப்பேன் கோம். இப்போ நான் இது ரெண்டு பேப்பர் கோம் பேப்பர் இன்னொரு சப்ஜெக்ட் இல்லை. கோம் பேப்பர் தமிழ் வச்சுக்கலாம். இன்னும் 2-3 சந்திரமுகி நானு சுகமா இருக்கான். இது வந்து என்னன்னா என்வி அந்த ராரா பாட்டை வந்துட்டு அது வந்து மேன் தென் சைன் அப்படின்னு ஷூ. அதனால வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் இது கண்டுபிடிச்சா நம்ம நெக்ஸ்ட் பிக்சர் செய்யலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பிக்சர் வந்துட்டு இதுதான் மேன் ட்ரீ மேன் மேம் தமிழ் மேன் ஆழ்மரம்
வந்து அக்கா முடிச்சிட்டாங்க. இப்போ நான் தான் இந்த டாபிக் வந்து அக்சசரிஸ். நெத்தி சுட்டி. இப்போ நம்ம செகண்ட் பார்த்தோம்னா இப்போ பேக் குத்தத்து அக்சசரிஸ்ல கம்மல். இப்போ நெக்ஸ்ட் வந்து யார் போறா? இப்போ நான் போறேன். என்னோட டாபிக் என்னன்னா நல்லா இப்போ பண்ணுறது வந்து அழகாக இருக்குது. சாண்டி எவ்வளோ மாதிரி
மாதிரி கப்போடு ஒட்டி வச்சிருக்கேன். இதுதான் உங்களோட இன்ஸ்டா ஐடி. எருமையோட தான் அந்த எருமையை எடுத்து போயிடுச்சு. இப்போ என் போட்டு இருக்கு, அவளோட அவளே எடுத்து போயிட்டா. என் பாட்டு தான் இருக்கு. இப்போ என் பாட்டை வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட போகிறோம். அது வந்து அவளுக்கு பிடிச்ச கிருஷ்ணன். இது கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிஞ்சிருச்சு. நான் மறந்துட்டேன். முடிஞ்சது பிறகு நம்ம சாமி கும்பிடலான்னு நினைக்கும் போது அவளுக்கு பிடிச்ச கிருஷ்ணன் எடுத்து போயிட்டா. கிருஷ்ணனே பிடிக்காது நினைக்கிறேன். நார்மல் ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலாட்டா சிலிண்டரை தேடல். அப்போ நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஹேக்ஸ்லாம் பார்க்குவோம்ல. ஆனால் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை நமக்கு தெரியாதுல்ல. நம்ம வேணா இன்னைக்கு ஒரு முறை சில ஹேக்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அக்கா வரது அந்த வீடியோ பண்ணுறவங்க போடுறாங்க, அது எப்படி நம்மளுக்கு வராமல் போயிடும். நீங்கள் சொல்கிறது வேண்டாம் பப்பு. ஆனால் நம்மளுக்கு எப்படி வருது நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சில ஹேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இது எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வேணாம், இது நல்லா இப்போ இருக்கு. நம்மகிட்ட எனக்கு தேவை மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குல்ல. ஆமாம்ல. ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல மம்மி எனக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டு போகிறேன். கட் பண்ணிடலாமா? ஓகேக்கா, கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டேன்னா நீங்கள் மம்மியோட ஹெல்ப்போட தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நீங்களும் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட பண்ணுங்க. அதுவும் சேஃப்டியாக பண்ணுங்க. நாங்களும் ஒருத்தவங்கள பண்ணிட்டு இருக்கோம். புஜ்ஜி, உனக்கு பிடிச்ச கிருஷ்ண ஜெயந்தி நம்மளே அதனால கட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள இந்த பேப்பரை வந்து உள்ள வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்வீட்ஸ் இல்லை, ஃப்ரூட் ஏதாச்சும் மஷ்மெலோ ஃப்ரூட்டுன்னு ஏதோ அம்மா ஆஃபீஸில் சூப்பராக இருக்கு. இந்த ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஏதோ அம்மா நம்ம ஆர்டர் வந்து டஸ்ட்பின் வச்சு எப்படி இருக்குன்னு நாங்கள் போயிட்டு செஞ்சு பார்த்துக்கலாம். நான் எழுதி போகிறதுக்குள்ள அம்மாவே டஸ்ட்பின் கொண்டு வந்து தந்துட்டாங்க. அதனால நம்ம பண்ணிட்ட இந்த கிராஃப்டை கொண்டு வந்து பார்க்கலாம். சுத்தம் இப்போ இது வந்து எடுத்து இது வந்து போடணும். குட்டி இந்த துணி ஆப் வந்து சூப்பராக இருக்கு. சொல்லி நம்ம ஈஸியாக கூட எடுத்துக்கலாம். அப்படியே குட்டி துணி ஒரு மாதிரி போயிட்டு எடுத்துக்கிட்டால உள்ள இருந்து அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு டஸ்ட் எல்லாம் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்துட்டு சுற்றி வச்சுட்டு இன்னொரு கவரை எடுத்து இந்த மாதிரி கிட்டு வந்து மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். சொல்றாங்க போல உள்ள குட்டி இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். இந்த ஆப் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதான சாஷி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன். 2 சாக்லேட் வச்சிருக்கேன்.
உடைக்கணும். இது உடைச்சு கொஞ்சமா வைக்கலாம். ஒரு பீஸ் தான் நான் வைக்கிறேன். இந்த பீஸ் ஒரு பீஸ் சாக்லேட் இந்த மாதிரி இன்னொரு இது கீச்சிங் மாதிரி இருக்கா, அது ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. வாடா ஓடி ஓடி புஜி தள்ளு. நான் சொல்றது எடுத்துட்டு வரியா? தீரி எடுத்து தீப்பத்தி எடுத்துட்டு வா. நீ எடுத்து வா. மாலை பூ இருக்கா? மேலே போய் எடுத்துட்டு வந்து இந்த மேலே போய் பூ இதெல்லாம் முடிஞ்சோடனே எல்லாமே நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தான் காமிக்கிற மாதிரி வினிகர், பேக்கிங் சோடா, அதுக்கு வந்து கொஞ்சம் அழுக்கான கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே அம்மா அங்கேருந்து இந்த சுடுக்கி போடுறாங்க பார்த்தீங்களா, அதில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கை வச்சுக்கிறாங்க. அவங்க காமிச்சிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடணும். தெரியாத வினிகர் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வினிகர் ஊற்றிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். போயிடுமான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்ப போக மாட்டேங்குது. கம்மியாக கொஞ்சம் இடம் போகுது. இந்த இடம்லாம் கொஞ்சம் அதனாலே போயிடுச்சு. பட் உள்ள அவ்வளோ வந்து போகலை. இது வந்து கழுவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க காமிச்சிருந்த மாதிரி ஒரு 10 மார்க் வச்சோன்னா ஒரு 8 மார்க் இப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா? இப்போ நம்ம வேற ஹேக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இது பார்க்கலாமா? ஓகேப்பா. இந்த மூடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்து இந்த ஆக்டை ட்ரை பண்ண போகிறோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கோம். அது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்றதுனால இப்போ இந்த 2 பக்கமும் அதை கட் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கட் பண்ணோம். நம்ம 2 பக்கமும் கட் பண்ணிட்டாச்சு. லெபர் பேண்ட் போட்டாச்சு. நாங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் நிறைய வச்சுட்டோன்றதுனால இப்படி இருக்கு. இப்போ இதுக்குள்ள காமிச்சமான ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சிடலாம். உங்ககிட்ட என்ன கட் பண்ண மீதியான வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது இதுக்குள்ள வச்சிடலாம். இன்னைக்கு நாங்கள் வந்து ஆனியன் தான் வச்சுருக்கோம். ஏன்னா என்கிட்ட அதான் சும்மா கட் பண்ணி இருந்துச்சு அப்படின்றதுனால. இப்போ உங்ககிட்ட ஒரு வாட்டர் மேலன் சைஸ்க்கு ஒரு பெரிய மூடி இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த பக்கம் கட் பண்ணிட்டு நீங்கள் உள்ள வாட்டர் மேலன் அந்த மாதிரி எந்த ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ வந்து வச்சுக்கலாம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அந்த டேக் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஹேக்கர்
இருக்கு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஒரு தண்ணி பண்ணலாம். அக்கா இப்போ நம்ம ஒரு பார்க்கணும் இல்லையா, அதை பண்ணிடலாமா? பண்ணிடலாம் பாப்போ. இதை பார்த்தியா, நமக்கு ரெடியாக நெயில் பாலிஷ் ஷாலாக எடுத்து வச்சுட்டேன். ஓகேக்கா. இப்போ அந்த நெயில் பாலிஷ் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சமா இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா டக்குனு மாலை மாலை போட்டுனா என்னடி ஆக போகுது? எல்லாத்தையும் எடுத்து வைங்க. எவ்வளவுதான் பிடிச்ச சாக்லேட்டா நல்லா ப்ரெஸ் பண்ணி வந்து வச்சோம்னா அதோட செம்மையா வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரவர்னிக் வச்சாச்சு, அழகான இருக்கு, அதுவும் சிம்பிளாகவும் இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம போனா அழகா சிம்பிளா வச்சுட்டு போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு செஞ்சு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப் தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சோப் பாக்ஸோட மூடி, அதுக்கப்புறமே தண்ணி, ஒரு ஃபேஸ் வாஷ். இச்சோன்னா வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் வரும். அந்த உள்ள பிசு பிசு அந்த கம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு நாள் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம ஒரு நாள் பிக்காமலே வச்சுருக்கோம். வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக எப்படி பிக்சர்ன்னு சொல்லி தந்துட்டாங்க இல்லையா, அதுக்கு நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து ஊற்றுறேன். நீங்கள் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் பப்போ. ஓகேக்கா. நான் கொஞ்ச நாள் ஃபேஸ் வாஷ் இல்லாமல் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கை வச்சு சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ணர் கொலு ரெடி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்கோம் அந்த சோப்பா. ஃப்ரெண்ட்ஸ் புஜி ஊது பத்தி எங்க கையிலையும் நல்லா ஊற வச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ்லாம் வந்து இது வேணாம் ஊது பத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி வந்து தூக்கி கொடுப்போமோ அந்த மாதிரி தான் தூக்கி உள்ளே இருக்கு. தண்ணியில் ஊற வச்சோம், அதனால ஈஸியாக பிக்க வரல. ஸோ இந்த ஆப் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. ஊதுபத்தி இந்த மாதிரி இதாக பிக்க வேண்டியதாக இருக்கு. அந்த கம்மை கொஞ்சம் ஊதுபத்தியிலேருந்து ஒரே ஒரு ஊதுபத்தி போதும். இந்த இதை மேலே வச்சுருக்கேன். அந்த ஹேக்ஸில் சில ஹேக்ஸ் சூப்பராக வந்துச்சு, சில ஹேக்ஸ் வந்து சுமாராக வந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபன்னான வீடியோ பார்க்குறோம். பாய். இன்னும் அடுத்த தேடல் காத்திருங்கள். கிருஷ்ணர் கோலு பிடிச்சிருந்ததுனால இப்போ நம்ம சாமி தானே கும்பிட போகிறோம். தீப்பத்தி எடு. सिर्फ 1200-900 पर मिलते यार कहाँ से क्या होगा? Your holiday at no interest EMI. Visit your nearest store. ஸோ எனக்கு வந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு இருந்துச்சு. எடுத்துக்கொடு. மம்மி கிட்ட கேட்டேன் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன் ஆஃப். ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு புகுத்து ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி எனக்கு கோபம் வராது. இது இனிஸ் பரோட்டா இன்றைய தேடல்.
தண்ணி நான் குடிச்சிட்டேன், அதனால பரவாயில்ல. கும்பிடலாம் வா. சம்மி எனக்கு அடி வாங்க இடிச்சாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஜாலியாக போச்சு எங்களுக்கும் உங்களுக்குமே. பாய்.